எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு நன்றி. எல்லாம் சூப்பராக விட்னஸ் பண்ணீங்க. ம் முதல்ல சொன்ன விட்னஸஸை விட இப்போ உங்களுக்கு அதிகமாக கடவுள் உங்களுக்கு அந்த சென்சேஷன் அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல காப்பாற்றிருக்காங்க, இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கடவுள் தந்திருக்கிறாரு. கடவுளுக்கு நன்றி. ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி மெசேஜுக்கு போகிறோம். நம்ம ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த மெசேஜ் கொண்டு போக போகிறோம். ஓகே, கடவுள் நம்ம எல்லாரும் எதுக்கு படைத்தார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா? கடவுள் நம்ம எல்லாரும் எதுக்கு படைத்தார்? எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு வாங்க. ஆன்ட்டி இந்த உலகத்தை ஆள்றதுக்கு ஆன்ட்டி. பிரைஸ் the Lord, praise the Lord, glory to God. எங்க இருக்குது? பைபிள்ல இருக்கு. ஓகே ஓகே, நம்ம எல்லாம் ஜெபிக்கணுமா? ஜெபிக்கிறது கட்டாயமா? நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணுமா? ஆமா ஆண்டி. ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும்? அப்பெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட க்ளோஸா இருக்கிற மாதிரி. கடவுள் ஜெபித்தாரா? இயேசு கிறிஸ்து ஜெபித்தாரா? ஆ? ஜெபித்தாரா? எஸ். இயேசு கிறிஸ்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிச்சாங்கல்ல. ஓகே, வேற மற்றவர்களுக்காகவும் இந்த உலகத்துல இருக்கும்போது இயேசு கிறிஸ்து ஜெபிச்சிருக்காங்க. பைபிள்ல இருக்கு. ஒரு இடத்துல சீமோன்ட்டு சொல்லுவார், சீமோனே சாத்தான் உன்னை புடைக்க அனுமதி கேட்டிருக்கிறான். நான் உன்னுடைய நம்பிக்கை நீங்காதிருக்க உனக்காக மன்றாடினேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க. யார்கிட்ட? சீமோன்ட்டு சொல்லுவார். அவருடைய விசுவாசம் குறையாமல் இருக்க அவருக்காக மன்றாடுறார். சரியா? அப்ப இயேசு கிறிஸ்து ஜெபிச்சாங்க, நமக்கும் ஜெபிக்க சொல்லி தராங்க. அவரும் அடுத்தவர்களுக்காக ஜெபித்தாங்க. இப்ப கடைசியா இப்ப ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறதை நம்ம பார்க்கலாம். சரியா? இப்ப ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஹெவன்ல அப்படிங்கிறதையும் இறை வார்த்தை வழி நம்ம பார்க்கலாம். சரியா? நம்ம ஜெபிக்கிறது கட்டாயம். நம்மளை எதுக்காக இந்த உலகத்துல படைச்சாங்க? ஆள்றதுக்காக. நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. ஆள்றதுக்காக படைச்சாங்க. தொடக்க நூல் ஜெனசிஸ் 1:26 எடுத்து வாசிங்க. ஜெனசிஸ் 1:26. அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல கடவுள் என்ன சொல்றாரு? என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. நான் மனுஷனை படைக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டாரு. என்ன வேலை என்ன? ஆள்றது. ஆளணும்னா என்ன? ஒரு நாட்டோட ஒரு ஆளுநர் இருக்காருன்னு வைங்களேன், அவரோட வேலை என்ன? அந்த மக்கள் எல்லாத்தையும் நல்லபடியா வழிநடத்துறது, மக்களுக்கு ஏற்ப உதவிகளை செய்கின்றது. மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது. சரி, அந்த ஆளுநர் சொல்றதுதான் அந்த உலகத்துல நடக்கும்ல, அந்த நாட்டுல நடக்கும்ல. கரெக்ட், நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் கரெக்ட் பிள்ளைங்களா? அந்த ஆளுநர் சொல்றது தானே அந்த நாட்டுல நடக்கும். அதுதானே அவர் ஆளுநர் இல்ல, அவர் சொல்றதுதான் நடக்கும். இப்ப நம்ம ஆளணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில யார சொல்றது நடக்கும்? ஜீசஸ், கடவுளோடது. நம்மளே கடவுள் எதை ஆளணும்னு சொல்லியிருக்காரு பாருங்க. கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் ஆள கடவுள் நம்மளை சொல்லியிருக்கிறார். மண்ணுலகு முழுவதையும் ஆள கடவுள் நமக்கு தந்திருக்காரு. அப்ப இந்த உலகத்துல நம்ம பார்க்கிற நிறைய சூழ்நிலைகள் இருக்குல்ல, அந்த சூழ்நிலைகளை யார் ஆளணும்? இப்ப நீங்க எஸ், பிரைஸ் தி லார்ட். நம்ம கடவுளுக்கு அடிமை. கடவுள் நம்மை ஆளுகிறார். ஆனா நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை யார் ஆளணும்? நம்ம தான் ஆளணும். ஆளட்டும்னாரு. மண்ணுலகு முழுவதையும் ஆளட்டும்னாரு. விண்ணுலகம் அவருக்குரியது. மண்ணுலகத்தை நம்மள ஆள சொல்றாரு. இன்னைக்கு நீங்க படிக்கிற இடத்துல சம்டைம்ஸ் உங்களுக்கு சில இது கஷ்டமா இருக்கு, முடியல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இறை வார்த்தையின் மூலம் அந்த சிச்சுவேஷனை நீங்க தான் ஆளணும். நீங்க இப்ப சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? யாருடைய துணையோட ஆளணும்? ஏசு கிறிஸ்துவின் துணையோட ஆளணும். ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல என்ன சொல்றீங்க? ஐ கேன் டூ, ஜீசஸ் கேன் டூ நீங்க சொல்லல. நீங்க என்ன சொல்றீங்க? ஐ கேன் டூ எவ்ரிதிங் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. என்னால முடியும், நான் ஆளுவேன், ஐ கேன் டூ. நீங்க தான் ஆள பிறந்தவங்க. மேபி உங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். இல்லை உங்க முன்னாடி ஏதோ இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் நிறைய இது இருக்கும். உங்களுடைய ஸ்டடீஸ், உங்க ஃபேமிலியில்
அம்மா அப்பாக்குள்ளாடி அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க, இல்ல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, ஏதோ சுச்சுவேஷன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இந்த சுச்சுவேஷனை நீங்க தான் ஆளணும். ஐ கேன் டூ. ஆனா நம்ம மட்டும் முடியாது, த்ரூ கிரைஸ்ட். அதனால தான் நான் சொன்னேன், மண்ணுலகை நம்ம ஆளணும், இந்த பூமியை நீங்க தான் ஆளணும், நீங்க பார்க்குற சுச்சுவேஷனை நீங்க தான் ஆளணும். உங்களை யார் ஆள்றது? இயேசு கிறிஸ்து. ஓகே, இப்போ இந்த இந்த அதிகாரத்தை கடவுள் யாருக்கு கொடுத்தாரு? இந்த ஆள்ற அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். வெரி குட். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கு கொடுத்தாரு. சரி, இப்பதான் அது பிறகு ஆதாம்கிட்ட தான் அந்த அதிகாரம் எடுக்கப்பட்டாயிட்டு, அப்ப எப்படி இன்னும் ஆள முடியும் நம்ம? ஆதாம் எப்படி அந்த அதிகாரத்தை எடுத்து போனாரு? ஏசப்பா ஆல்ரெடி நம்மளோட பாவங்களை இதாக்கிட்டாருல இங்கெல்லாம் சூப்பரா உலகத்துல வந்து. இருக்கிறீங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். காட் பிளஸ் யூ. அப்ப எப்படி இழந்து போனாங்க, அது எப்படின்னு பாத்துருவோம். எப்படி இழந்து போனாங்க? ஆதாம் வந்து தனக்கு ஆளட்டும்னு கொடுத்த, கடவுள் ஆளட்டும் நீ ஆளு அப்படின்னு முழு அதிகாரத்தையும் கொடுத்தாரு. அதை இழந்து போனான். எப்படி இழந்து போனான் ஆதாம்? கீழ்ப்படியாமை ஆண்டி. பிரைஸ் தி லார்ட். கெவின், ஆலன் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எதனால இழந்து போனா? கீழ்ப்படியாமை. டிஸ்ஒபே, ஒபே பண்ணல. அப்போ கீழ்ப்படியாமைங்கிறது அவ்வளவு பெரிய பாவமா? நம்ம எல்லாம் எவ்வளவு இடத்துல கீழ்ப்படியாம இருக்கிறோம்? யாராவது இங்க இருக்கிறவங்க சொல்ல முடியுமா, நான் எல்லா இடத்துலயும் கரெக்டா கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. இல்ல. சில தலைகள் ஆட மாட்டேங்குதே, நாங்க நல்லா தான் கீழ்ப்படுகிறோம் சொல்ற மாதிரி இருக்கே. ஓகே, கீழ்ப்படியாமைங்கிறது ஒரு பெரிய பாவம். ஆதாம் வந்து என்ன பண்ணான்? கீழ்ப்படியாமைனால பாவம் பண்ணான். கடவுள் வந்து ஆதாம நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோன்னு சொல்லி அவரை போலயே படைச்சாரு. அவரை போலயே படைச்சிட்டு முழு ஆள்ற அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்தார். அப்போ ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கு கூடயே கடவுள் நடந்தாராம். ஒரு மனுஷன், இப்ப நானும் நீங்களும் நேரே பார்த்தா எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி ஆதாமும் கடவுளும் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. நம்மள மாதிரி நம்ம வந்து இப்ப என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம பிறக்கும் போது ஜன்ம பாவத்தோட தான் பிறக்கிறோம்ல. அப்புறம் தான் நம்ம வந்து திருமுழுக்கின் மூலம் ரட்சிக்கப்படுறோம். ஆதாமுக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது. அந்த டைம்ல அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோலி, கடவுளை போலவே இருந்தாரு. எல்லாத்தையும் கொண்டு வச்சு பேரிடு, இதுக்கெல்லாம் பேரிடு அப்படின்னு சொன்னாங்கல்ல, நீங்க தொடக்க நூல்ல இருக்கு. எல்லாத்தையும் படைச்சு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க என்ன பண்ணாராம்? பிதா வந்து மனிதனுக்கு கொண்டு கொடுத்தாராம். அப்ப அந்த மனிதன் போட்ட பேரு அதுதான் கடவுளுடைய மைண்ட்ல இருந்து பேருமா. அந்த பேர் தான் அது அதனுடைய பெயர் ஆயிற்று அப்படின்னு இருக்கு பைபிள்ல. அப்ப கடவுளுடைய எண்ணமும் ஆதாமுடைய எண்ணமும் ஒரே மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? நெருக்கமா இருந்தாங்க. ஆனா அதை வந்து கீழ்ப்படியாமைனால இழந்து போயிட்டான். ஸோ இழந்து போன உடனே ஜீசஸ் வந்து ஓகே உங்களுக்கு ஆளட்டுங்கிற அதிகாரத்தை நான் தந்தேன், ஆதாம் வந்து இழந்து போயிட்டான், ஸோ இனி உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, ஏதாவது பார்த்துக்குங்க அப்படி விட்டுட்டாரா? நம்மளை விட்டுட்டாரா? அப்படி இல்ல. என்ன பண்ணாரு? உடனே ஹெவன்ல ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது. யாருக்குள்ள? ஹோலி ட்ரினிட்டிக்குள்ள. காட் தி ஃபாதர், ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட் டிஸ்கஸ் பண்ணாங்க. என்ன பண்ணலாம் பண்ணிருக்கலாம், நான் பார்க்கல, பண்ணிருக்கலாம். எதுவோ நம்ம அன்பு செய்த ஆதாம் இப்படி பண்ணிட்டான், டிஸ்ஒபே பண்ணிட்டான். ஸோ இவங்களை எப்படியாவது மீட்கணும். யார் போறது? யார் வந்தாங்க உலகத்துக்கு? ஜீசஸ். என்னோட கொஸ்டின், ஏன் இயேசு கிறிஸ்து? ஒரு ஆளு வந்து பாடுபட்டு இறந்தா நம்ம ஆதாம்கிட்டேருந்து நம்ம ஆதாம் கீழ்ப்படியாததுனால அந்த அதிகாரத்துல இழந்தான். அது வரைக்கும் கடவுளுக்கு அடிமையா இருந்தவன் அப்புறம் யாருக்கு அடிமையாயிட்டான்? டெவிலுக்கு அடிமையாயிட்டான். உண்மைதானே? டெவிலுக்கு அடிமையாயிட்டான். அப்ப டெவில்ட்ட இருந்து மீட்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து இறந்து பாடுபட்டான், டெவில்ட்ட இருந்து மீட்கலாம். ஏன் இயேசு கிறிஸ்து ஹெவன்ல இருந்து வந்து அவரு பாடுபட்டு இறந்தாதான் மீட்க முடியுமா? வேற யாரையும் இந்த உலகத்துல நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, நிறைய ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் இறந்து அவரை மீட்க வேண்டிய கட்டாயம் இருந்தது? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அதுல அப்படி நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா எப்பவாது?
ஓகே, ஆண்டி சொல்றேன். ஏன் இயேசு கிறிஸ்துன்னா, இந்த உலகத்துல இருந்த எல்லாருமே யார்கிட்டேருந்து பிறந்தவங்க? அப்பாட்டேருந்து பிறந்திருப்பாங்கல்ல. அப்பாட்டேருந்து ஒரு ஆணிடம் இருந்து பிறந்திருப்பாங்க. அப்போ அப்பா பாவியா இருக்கும்போது அப்பாட்டேருந்து பிறக்கிறவரு பாவம் இல்லாம தூய்மையா இருப்பாரா? பாவத்தோட தான் ஆண்டி பிறப்பாங்க. பாவத்தோட தான் பிறப்பாங்க. அப்ப ஒரு ஆண்கிட்டேருந்து பிறக்காத ஒரு ஆளா இருக்கணும். அது ஒண்ணு. இன்னொன்னு, இன்னைக்கு ஆண்டி ஒரு 10 lakhs இப்போ நிதினுக்கு நான் கொடுக்கணும். 10 lakhs நான் அவருக்கு கொடுக்கணும். நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன், 10 lakhsக்கு ஈக்குவலாக சம் கோல்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்கிறேன், எப்பா எனக்கு காசு தர முடியாது, நான் 10 lakhsக்கு ஈக்குவலாக இருக்கிற கோல்டை உனக்கு தரேன், நீ வச்சுக்க அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு வேளை அக்செப்ட் பண்ணுவாரா? இருக்கும்ல. நானே வந்து அந்த 10 lakhs நான் அவருக்கு கொடுக்கணும், நான் வந்து 1 lakh கொடுத்துக்கிட்டு இல்லை இவ்வளோத்தையும் வச்சுக்கப்பா அந்த கடத்தை தள்ளுபடி பண்ணிடு அப்படின்னு சொன்னால் நிதின் எனக்கு தள்ளுபடி பண்ணுவாரா? விட்டுருவாரா? 10 lakhsக்கு ஈக்குவலாக கொடுக்கணும் தானே. இல்லை, அந்த 10 lakhsக்கு ஈக்குவலாக கொடுத்தாதான் அவர் தள்ளுபடி பண்ணுவார்ல. அப்போ இந்த உலகத்தை ஆதாம் வந்து டிஸ்ஒபே பண்ணதுனால இந்த உலகம் ஃபுல்லாக யாரோட அண்டரில் போச்சு? டெவிலோட அண்டரில் போச்சு. ஏன்னா எல்லாருமே அதுக்கு பிறந்தவங்க எல்லாருமே ஆதாமிடமிருந்து வந்தவங்க தான். ஸோ எல்லாருமே டெவிலுக்கு அண்டரில் போயிட்டாங்க. அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக டெவிலுக்கு உள்ளாடி போனதுனால இந்த உலகத்தை ஃபுல்லாக மீட்கணும்னா இந்த உலகத்திற்கு ஃபுல்லாக சொந்தக்காரரான ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வரணும். இந்த உலகத்தில் இருந்த யாருமே இந்த மொத்த உலகத்துக்கும் சொந்தக்காரவங்க கிடையாது. ஒன்று அவங்க வந்து ஒரு ஆணிட்டிருந்து பிறந்தவங்க, ரெண்டாவது இந்த உலகம் ஃபுல்லுக்கும் சொந்தக்காரவங்க கிடையாது. ஆண்டி சொன்னது புரியுதா? கத்ரீனா புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க கேட்கணும். டவுட் இருந்தாதான் நீங்க கேட்டாதான் ஆண்டிக்கு தெரிஞ்சா நான் சொல்லி தருவேன். அப்பதான் உங்களுக்கு இது கிளியர் ஆகும். அப்ப இந்த உலகத்துக்கு முழுவதுக்கும் சொந்தக்காரரான ஒருத்தனை தேட போது யாருமே கிடையாது. யாரு எல்லாத்துக்கும் உலகம் முழுவதுக்கும் சொந்தக்காரர் யாரு? கடவுள் மட்டும், ஏசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப ஆணிடமிருந்து பிறக்காம இருக்கணும்னா அதனாலதான் என்னாச்சு? மனித அவதாரம், இன்கரேஷன் என்ன நடந்தது? தூய ஆவியின் துணைக்குள்ள இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு. ஓகே, அப்ப நீங்க உங்க எல்லாருக்கும் இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கணும். ஏன் மதர் மேரி? அப்போ மதர் மேரியை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாமே, அவங்களும் இது தானே. யாருக்காவது டவுட் வந்ததா? ஆண்டி அவங்க பரிசுத்தமாகவும் தூய்மையாகவும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க ஆண்டி. யா, பட் இந்த உலகம் முழுவதுக்கும் அவங்க சொந்தக்காரவங்க கிடையாது. கரெக்டா? அவங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வர்றதுக்காக அவங்க வந்து தூய்மையாக கடவுளால் உருவாக்கப்பட்டிருந்தாங்க, பரிசுத்தமா இருந்தாங்க, எல்லாம் ஓகே. பட் இந்த உலகம் முழுவதுக்கும் சொந்தக்காரங்களான்னு கேட்டா கிடையாது. கிளியர் ஆச்சுதா ஜோஸ்வா? ஆண்டி சொல்றது புரியுதாம்மா? ஓகே, அப்ப ஒய் ஜீசஸ் அப்படின்னு கேட்டா என்ன? ஒண்ணு, அவங்க பாவம் பண்ணாதவங்களா இருக்கணும், பாவத்திலோட சீட்லேருந்து வராதவங்களா இருக்கணும். ரெண்டாவது, இந்த உலகம் முழுவதுக்கும் சொந்தக்காரரா இருக்கணும். அதனாலதான் பிதா இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துல வந்தாங்க. எவ்வளோ பாடுகள் பட்டாங்க இல்ல, நமக்கு தெரியும். செய்த தப்புக்காகவா இவ்வளவு அடிகள் பட்டாங்க? செய்த தப்புக்காகவா இவ்வளவு அடிகள் பட்டாங்க? முகத்தில் துப்புனாங்க. என்னம்மா? யா, நமக்காக ஒரு தப்பும் பண்ணாம நமக்காக. அப்படி இருந்தாதான் நம்மளை எல்லாரையும் மீட்க முடியும்னு இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஓகே, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து இருந்த நேரத்துல இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு யாருக்கெல்லாம் தெரிஞ்சது? சீடர்கள் இவங்க எல்லாரும் இருந்தாங்க இல்லையா? யாருக்காவது தெரிஞ்சதா இவர் இயேசு கிறிஸ்து? யோவானா? யோவானுக்கு எப்படி தெரிஞ்சது? கேமரா ஆன்ல இல்ல ஜோஸ்வர், கேமரா ஆன் பண்ணு. எப்படி யோவானுக்கு தெரிஞ்சது? ஏன்னா அவர்தான் இயேசுப்பாக்கு திருமுழுக்கு கொடுக்கும்போது தூய ஆவி இறங்கி வர்றவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு பைபிள்ல முன்னாடியே எழுதி வச்சிருக்காங்க. பிரைஸ் அல்லாட், பிரைஸ் அல்லாட். யா, எல்லாருக்கும் தெரியல. யோவானுக்கு இவ தூய ஆவி இவ திருமுழு இறங்கி வர்றவர் தான் அன்பார்ந்த மகன் என்று அந்த இடத்துல சாட்சி பகரும் போது தெரியப்படுத்துவேன்னு சொன்ன மாதிரி யோவானுக்கு தெரிந்திருந்தது. பட் கூடவே இருந்த சீடர்கள் ஒரு இடத்துல பேதுரு சொல்லுவாரு, யாருன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்லுவாரு,
நீர் வாழும் கடவுளின் மகன் மெஸ்ஸியா அப்படிம்பார். அப்ப சொல்லுவாரு, இது உனக்கு யாரும் சொல்லல, விண்ணகத்தில் இருக்கிற தந்தை தான் உனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு, இதை யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லுவார். ஆனா கூடவே இருந்த அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, யாருக்குமே தெரியல. ஆனா மெயினா ஒருத்தருக்கு தெரிஞ்சது. யாருக்கு? டெவிலுக்கு தெரிஞ்சது. டெவில் என்ன சொல்லுவான்? ஏன்னா அவன் ஸ்பிரிட் இல்லையா, அவன் ஸ்பிரிட். ஏசு கிறிஸ்து இறைமகன் என்பது டெவிலுக்கு தெரியும். அவன் சொல்லுவான், உமக்கு இங்க என்ன வேலை, இறைமகன் நீர் எங்களை வதைக்கவா வந்தீர் அப்படின்னு கேட்பார். ஒரு இடத்துல ஏசு கிறிஸ்து போன டைம்ல கேட்பார். நீங்க அந்த பைபிள்ல நம்ம திருப்பி அதுக்குள்ளாடி வருவோம், சரியா? உமக்கு இங்க என்ன வேலை, எங்களை வதைக்கவா வந்தீர் அப்படின்னு கேட்பார். அப்ப பல நேரங்கள்ல மனிதர்களுக்கு கடவுளின் வல்லமை தெரியறது இல்ல. பைபிள்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு இறை வார்த்தையும் தெரியல, கடவுளின் வல்லமையும் தெரியல அப்படிங்கிறார். நம்மளும் பல நேரங்கள்ல அப்படிதான் இருக்கும். டெவிலுக்கு தெரியுது. அப்ப இத்தனை பாடுகள் பட்டு இந்த உலகத்தை ஃபுல்லா மீட்டு நமக்கு ஆள்ற அதிகாரம் திருப்பி தந்தாச்சு. எத்தனை பேருக்கு இதுல இல்லைன்னு சொல்றீங்க? யாராவது இதுல இல்லைன்னு சொல்றீங்களா? தந்தாச்சு, அப்படிதானே? அப்ப இப்ப தரலையா? தந்தாச்சு தானே? அப்ப இப்ப ஏன் டெவில் இருக்கிறான்? இப்ப ஏன் டெவில் இருக்கிறான்? டெவிலோட செயல்கள் இப்ப ஏன் இருக்கு? நம்ம பாவம் செய்யறதுனால. நம்ம மீட்டு பண்ற தந்தாச்சு இல்ல, மீட்டு தந்தாச்சு. இந்த உலகத்தை முழுவதுமாக மீட்டு நம்ம கையில தந்தாச்சு. அப்ப ஏன் திருப்பி நம்ம டெவில்? தப்பு செய்யணும்னு நினைக்கிறேன். என்னம்மா? நம்ம லைக் தப்பு செய்யறதுக்கு மாட்டி விடுறது. ஆண்டி நம்ம எஸ். முதல்லே நீங்க சொன்னீங்க உலகத்தை அவன் ஆழ்ந்துட்டு இருந்தான், அப்போ அதனால அந்த உலகத்தை ஆழ்ந்துட்டு இருக்கும்போது அததானே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நமக்கு திருப்பி தந்தாரு. அப்புறமும் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்ல ஆண்டி, அதனால. திருப்பி நம்ம பாவம் செய்யறதுனால திருப்பி டெவில் வரானா? அப்போ ஃபுல்லா மீட்கலையா? பாவம் செய்தா நம்மளை தண்டிக்கலாம் அப்படிங்கிற அதிகாரம் டெவிலுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சா? டெவில் வந்து ஆதாம்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டாரு. ஜீசஸ் வந்து ஆதாம்கிட்டேருந்து திருப்பி நமக்கு தந்துட்டாரு. ஓகே, அப்படி மீட்டு தரும்போது பாவம் செஞ்சா நீ திருப்பி அவங்கள இது பண்ணலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை திருப்பி டெவிலுக்கு கொடுத்து தான் மீட்டு தந்தாரா இயேசு கிறிஸ்து? உண்மை என்னன்னா, பாவம் செய்யக்கூடாது, உண்மைதான், பாவம் நம்ம பண்ணக்கூடாது. ஆனா டெவில்டேருந்து முழுசா திருப்பி தந்த உடனே டெவிலுக்கு என்ன தெரியுமா தோணுச்சுது? ஐயோ, என்னுடைய மொத்த அதிகாரமும் போச்சு என்னை விட்டு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சது. ஆனா இருந்த மக்கள் எல்லாம் அந்த மீட்பை முழுசா நம்பல. அந்த மீட்பை முழுசா நம்பாததுனால திருப்பியும் என்ன ஆகுது? டெவில் இந்த இடத்துல வேலை செய்ய முடியுது. இப்ப நமக்கு ஃபுல்லா மீட்டு நம்ம கையில தந்தாச்சு. தந்த பிறகு நம்ம அவிசுவாசத்தினால நம்ம என்ன பண்றோம்? நம்பிக்கை இல்லாம நம்ம என்ன பண்றோம்? பல நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? நமக்குன்னு தரப்பட்ட மீட்பை எடுக்காம இருக்கிறோம். புரியுதா நிதின்? ஆண்டி சொல்றது புரியுதா? இப்ப டெவிலுக்கே தெரிஞ்சது இந்த உலகம் ஃபுல்லா என் கையை விட்டு போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சது. ஆனா நம்ம மக்கள் பெற்றுக்கொண்ட பிறகு பெற்றுக்கொண்டது மாதிரி நம்ம இருக்கல. எஸ் எஸ் ஜோஸ்வர். ஆண்டி டெவில் எதுக்காக உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்குனா டெவில்? டெவில் எதுக்காக உருவாங்கினா? டெவில் வந்து ஃபாலன் ஏஞ்சல். பிதாவோட கூட முகமுகமா ஹெவன்ல எல்லா ஏஞ்சல்ஸுக்கும் தலைமையா இருந்த அந்த ஏஞ்சல் என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு கடவுள் பிதாவு மாதிரி ஆகுறதுக்கு அவருக்கும் ஆசை வந்துருச்சு. இல்ல ஆண்டி, எனக்கு அப்ப எதுக்கு நரகத்துல போட்டாங்க? டிஸ்ட்ராய் பண்ணிருக்கலாமே. அப்ப எதுக்கு அவனை லூசிஃபரா மாத்துனாங்க? அது எனக்கு தெரியல, அது பிதாட்ட தான் கேட்கணும். எப்படி டெவில் உருவானா அப்படிங்கிற ஸ்டோரி எனக்கு தெரியுது. அவர் மேல இருந்தாரு, நீ சொன்ன மாதிரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னா தெரியல. டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கலாம் தான், நான் கேட்டு சொல்றேன், சரியா? ஆனா அவர் அங்க மேல இருந்துட்டு என்ன பண்ணாரு? பிதாவை மாதிரி நானும் ஆகணும், உன்னதருக்கு நான் ஒப்பாவேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? பிதாவுக்கு கீழே இருக்கிறதுக்கு அந்த ஏஞ்சலுக்கு, லூசிஃபர்ங்கிற ஏஞ்சலுக்கு பிடிக்கல. பிதா உன்னதருக்கு நான் ஒப்பாவேன்னு அவரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டதுனால அவர் வந்து அங்கேருந்து ஹெவன்லேருந்து கீழே தள்ளப்பட்டார். டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்டா பிதா ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, நான் கேட்டு சொல்றேன், சரியா? ஓகே ஆண்டி.
புரியுதாம்மா? அப்ப என்னாச்சு? இந்த உலகம் முழுவதும் மீட்கப்பட்டு நமக்கு தந்தாச்சு. திருப்பியும் அப்ப நம்ம இத பல நேரங்கள நம்பாம இருக்கிறோம். புரியுதா? இத முழுசா நம்ம நம்பணும். நம்பும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அதற்கேற்றபடி நம்ம வாழ முடியும். அப்ப ஜெபிக்கும் போது நம்ம சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஆழ பிறந்திருக்கோம்னு சொன்ன மாதிரி நம்ம இந்த உலகத்தை ஆழ பிறந்திருக்கிறோம் இல்லையா? இந்த உலகத்தை ஆள்றதுக்கான முழு அதிகாரம் நமக்கு தரப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை நம்ம எடுத்துக்குவோம். ஹல்லேலூயா. சரி, இப்ப ஜீசஸ் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? முழு அதிகாரத்தை வாங்கி தந்துட்டு எனக்கு எதுவும் தெரியாது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனாங்களா? இப்ப ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்மளுக்கு தூய ஆவியை கொடுத்துருக்காங்க ஆண்டி கொடையா. தூய ஆவியே நமக்கு கொடையா தந்திருக்கிறாங்க. சரி, எஸ், கரெக்ட் தான். நம்மள கீழ இருந்து பாத்துட்டு இருக்காங்க, மேல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்களா? புரியல. மேல இருந்து பார்த்துட்டு இருக்காங்களா? இந்த ஒரு இறைவார்த்தையும் வாஸ்து முடிச்சிருவோம். நம்ம நெக்ஸ்ட் டைம் கன்டினியூ பண்ணுவோம். ரோமையர் 8 எடுங்க. இப்ப ஜீசஸ் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்த்தோம். ரோமையர் 8வது அதிகாரம் 32ல இருந்து 32 எடுத்து வாசிங்க. ரோமையர் 8, ரோமன்ஸ் 8. ஆண்டி ரோமன்ஸ் 31 8 32 ஆண்டி. 34 வாசிமா. 34 வாசி. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? பிரைஸ் தி லார்ட். இப்ப Praise என்ன the Lord. பண்ணிட்டு இருக்காங்க ஜீசஸ் அங்க? நம்ம எல்லாருக்காகவும் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரோட Hallelujah. ரெப்ரசன்டேட்டிவும் அங்க இருக்கிறாங்க ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இழந்ததை பெற்று தந்து முழுசா நம்ம கையில தந்துட்டு அந்த மீட்பை தந்துட்டு நமக்காகவும் பரிந்து பேசிட்டு இருக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. புரியுதா? பிரைஸ் தி லார்ட். பிள்ளைங்களா, உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுல ஏதாவது இவ்வளோத்தையும் வீட்டில் போய் நீங்க யோசித்து பாருங்க. ஏதாவது டவுட் இருக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? அண்ட் எனக்கு தெரிஞ்சா சொல்றேன், இல்லைன்னா கேட்டு சொல்றேன். ஓகேவா? ஜோஸ்ஃபரோட கொஸ்டினே நான் வந்து கேட்டு சொல்றேன். சரியா? ஓகே, க்ளோஸ் பண்ணுவோமா சிஸ்டர்? க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுவோம் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே